Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம ஆன்லைன்ல 20,000 ரேஞ்சில அப்ரூவல் கொடுக்கக்கூடிய ஒரு டாப் 5 அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். சேம் டைம் இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட்டான எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க both salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணும்போது இந்த 5 அப்ளிகேஷன்லயுமே இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. சோ நீங்க அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லா அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணணும். இதை தவிர்த்து சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 700க்கு மேல இருந்தது அப்படின்னா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் எல்லோருக்கும் அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிட முடியாது. அதே சமயத்துல கிரெடிட் ப்ரொஃபைல்ல ஒரு 1 or 2 பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது லேட் பேமெண்ட் இருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் அதிகப்படியான அளவுல லேட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்க கூடாது. இதை எல்லாத்தையும் தவிர்த்து ரொம்ப முக்கியமா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம், கிரெடிட் மிக்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். சோ கிரெடிட் மிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? நீங்க ஆன்லைன்ல லோன் எடுத்ததாகட்டும் இல்ல நேர்ல இருக்கக்கூடிய பேங்க் ஆர் பினான்ஸ்ல போயிட்டு அங்க ஏதாவது கோல்டு லோன் ட்ரை பண்றீங்க, இல்ல ப்ராப்பர்ட்டி லோன் ட்ரை பண்றீங்க, வெஹிக்கிள் லோன்ஸ் ட்ரை பண்றீங்க, இதை தவிர்த்து கன்சூமர் டியூரபிள் லோன், அதாவது நீங்க ஏதாவது மொபைல் இஎம்ஐல வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜ், டிவி, இந்த மாதிரி ஏதாவது ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸை நீங்க வாங்கி அதை ப்ராப்பரா ரீபேமெண்ட் பண்ணிருக்கணும். சோ இதுதான் கிரெடிட் மிக்ஸ் அப்படிங்கிறது. இந்த கிரெடிட் மிக்ஸ் அப்படிங்கிறதும் பெஸ்டா இருக்கணும். நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருக்கிறது பிரச்சனை கிடையாது. கிரெடிட் மிக்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். அந்த விதத்துல அதிகப்படியான கிரெடிட் அப்படிங்கறத நீங்க வாங்கி ப்ராப்பரா ரீபேமெண்ட் பண்ணிருக்கணும். இந்த மாதிரியான நபர்களுக்கு தான் லோன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியா அப்ரூவல் கிடைக்கும். செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அப்படிங்கும்போது இப்போதான் பேன் கார்டு வாங்கி அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காது. கிடைச்சாலும் ரொம்ப சின்ன அமௌண்ட் அப்படிங்கறத அப்ரூவல் கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ இந்த 5 அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டில் கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். சோ இன்ஸ்டன்ட்டா டீடைல்ஸ் தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் இந்த 5 அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அதே சமயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த 5 அப்ளிகேஷனுமே ஒரே ஒரு நபருக்கு கிடைச்ச லோன் ஆப்ஸ் டீடைல்ஸ் அப்படிங்கறதா. சோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பிரான்ச் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி தான் இருக்காங்க அண்ட் ரொம்ப வருஷமா பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்காங்க. இதை தவிர்த்து குயிக்காவே அப்ரூவல் அப்படிங்கறதும் கொடுத்துருவாங்க, பேங்க்ல டிஸ்பர்சல் அப்படிங்கறதுமே பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஒரு அப்ளிகேஷன்ல ஜூன் மந்த் அப்ளை பண்ணும்போது அந்த ஒரு நபருக்கு 17,500 ரூபாய் அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அதுல ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் மற்ற சார்ஜஸ் எல்லாம் போக 16,312 ரூபாயை பேங்க் அக்கௌண்ட்லயும் கிரெடிட் பண்ணிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு 6 மந்த் அப்படிங்கிறது டென்யூரும் கொடுத்திருக்காங்க. சோ அந்த விதத்துல ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ அமௌண்டா 4,975 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நபருக்கு இந்த லோன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லோன் கிடையாது. இதுக்கு முன்னாடியே 20,000 26,000 அப்படிங்கறத லோன் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. பட் என்ன ரீசன் அப்படின்னு எக்ஸாக்ட்டா தெரியல, கொஞ்சம் லிமிட்டை வந்து குறைச்சு இந்த டைம் 17,500 ரூபாய் அப்படிங்கறத அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ரிங் அப்ளிகேஷன் தான். சோ ரிங் அப்ளிகேஷனும் கிஸ்ட் அப்ளிகேஷனும் ஒரே அப்ளிகேஷன் தான், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல இந்த ஒரு நபருக்கு 18,000 ரூபாய் அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் கொடுத்திருக்காங்க. சோ கொஞ்சம் ஈஸியாவே ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ அமௌண்ட்டை கட்டிக்க முடியும். அந்த விதத்துல 1,754 ரூபாய் அப்படிங்கிறது இஎம்ஐ அமௌண்ட்டா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க நியர்லி 30% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல இந்த லோன் அமௌண்ட்ல ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் போக பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16,513 ரூபாய் தான் கிரெடிட் பண்ணிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1,500 ரூபாய்க்கு பக்கமா ஃபீஸ் அண்ட் சார்ஜஸா இவங்க டிடெக்ட் பண்ணது போக தான் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதை பொறுத்தவரைக்கும் போத் salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. பட் இந்த சிபில் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு நல்லா இருந்தால் தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு சிபிலில் கொஞ்சம் முன்னப்பின ஒரு சில பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது லேட் பேமெண்ட் இருந்தாலும் அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாக்டா எந்த ஒரு டீடைல்ஸ் அப்படிங்கிறதுமே சொல்ல முடியல. பட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் அப்ளை பண்ணக்கூடிய மேக்ஸிமம் நபர்களுக்கு எஸ்ஐ கிரீவா கேபிட்டல் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் அப்படின்னா எனக்கே ஆல்ரெடி அப்ரூவல் கிடைச்சிருக்கு, நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பேருபிக் அப்ளிகேஷனுடைய டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் சாயம் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்பவே அதிகம் தான். சோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் தவிர்க்க முடியாத எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல கன்சிடர் பண்றது நல்லது. அதர்வைஸ் தேவையில்லாம இந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு அப்ளை பண்ண வேணாம். இந்த அப்ளிகேஷன்ல இப்போ ஜூன் மந்த் அப்ளை பண்ணும்போது 43,000 ரூபாய் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி மே மந்த் அப்ளை பண்ணும்போது ஒரு 36,000 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. பட் இதுக்கு முன்னாடியே ஒரு சில சின்ன லோன்ஸ் அப்படிங்கிறதும் அப்ரூவல் இந்த அப்ளிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் எவ்வளவு வர்ஸ்ட் ப்ரொஃபைலா இருந்தாலுமே இந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு அமௌண்ட் அப்ரூவல் கொடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. பட் எல்லோருக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, அதையும் பாத்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன்ல இப்போ இந்த நம்பருக்கு 43,000 ரூபாய் அப்படிங்கிறது லோன் அமௌண்ட் அப்ரூவல் கொடுத்திருந்தாலுமே அதுல ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் போக
ஒரு 40,640 ரூபாய் தான் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அப்ளிகேஷன்ல ரீபேமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் 61 டேஸ் அப்படிங்கிறது டைம் கொடுக்குறாங்க. இஎம்ஐ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 25,000 சம்திங் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இதில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸும் அதிகம், ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூரும் ரொம்ப கம்மி அப்படிங்கும்பொழுது தவிர்க்க முடியாத எமர்ஜென்சி, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். அதையும் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ தவிர்க்க முடியாத எமர்ஜென்சி அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே கைஸ், அடுத்து இந்த கேட்டகரியில் மணிவியூ அப்ளிகேஷனையும் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப வருஷமா பிளே ஸ்டோரில் இருக்காங்க அண்ட் ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷனாகவும் இருக்காங்க. மோர் தென் 12 RBI ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் இந்த நம்பருக்கு இந்த அப்ளிகேஷனில் 40,000 ரூபாய் அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 9 months அப்படிங்கிறது டென்யூரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ அமௌண்ட்டாக 5,078 ரூபாய் அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கிரெடிட் ப்ரொஃபைல் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கணும். இன்கம் ப்ரூஃப் தேவையில்லை, பட் கிரெடிட் ப்ரொஃபைலில் எந்த ஒரு லேட் பேமெண்ட் அப்படிங்கிறதுமே இருக்கக்கூடாது. அதர்வைஸ் போத் சேலரிட் பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணி லோன் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்க கண்டிப்பாக ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன் தான். இவங்க ட்ரூ கிரெடிட்ஸ் அப்படிங்கிற நேமில் RBIலையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு NBFC-யா. இதில் 2 ஆப்ஷனில் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லெவலப் ஆப்ஷனில் ஒரு 30,000 அதிகபட்சமாக 50,000 வரையிலும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுவே கேஷ் லோன் ஆப்ஷனில் அதிகபட்சமாக 2 lakh வரையிலும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுடைய ஓன் ப்ரொஃபைலுக்கு கூட ரீசெண்டாக நிறைய லோன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதிகபட்சமாக 42,000 ரூபாய் வரையிலும் லோன் அப்படிங்கிறது இப்போ கரண்டாக அப்ரூவல் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் இந்த ஒரு நபருக்கு 68,538 ரூபாய் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதில் இவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ண லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 57,402 ரூபாயை கிரெடிட் பண்ணிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கு 12 months அப்படிங்கிறது டென்யூர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ அமௌண்ட்டா 5,725 ரூபாய் அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல சேலரிடு பர்சன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா கேஷ் லோன்ல அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தாலும் நல்ல ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா கேஷ் லோன் ஆப்ஷன்ல அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க லெவலப் லோன் ஆப்ஷன்ல அப்ளை பண்ணிக்கங்க. நீங்க லெவலப்ல அப்ளை பண்ணும்போது ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்களே டிஃபால்ட்டா கேஷ் லோன் ஆப்ஷன்ல ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் அப்படிங்கிறதும் அப்ரூவல் கொடுப்பாங்க. பட் இதுலையும் ரிஜெக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் லோன் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தா இந்த 5 அப்ளிகேஷன்லயுமே ஆல்ரெடி நிறைய நபர்கள் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க அண்ட் லோன் விட்ராவல் பண்ணியும் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த அப்ளிகேஷன்ல நெகட்டிவ் டிராபேக்ஸ் இருக்கு இல்ல ஃபீட்பேக்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நம்மளுடைய வீடியோ பார்க்கக்கூடிய நியூ வியூவர்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. அதர்வைஸ் இன்னைக்கான வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.